குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் 400வது கிராம சேவை திட்டத்தை துவக்கி வைத்து இளைஞர்களையும் இதில் ஈடுபடுத்தி நம்மையெல்லாம் ஊக்கப்படுத்தி அமர்ந்திருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பத்மபூஷன் எஸ்கேஎம் மயிலானந்தன் உட்பட்ட மேடையில் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களையும், விழாவிற்கு வந்திருக்கும் இருபால் சான்றோர் பெருமக்களையும், குழந்தைகளையும், மாணவ செல்வங்களையும், பெரியோர்களையும், தாய்மார்களையும் முதலில் பணிவான வணக்கத்தை சொல்லி மகிழ்கிறேன். முருகானந்தம் அவர்கள் அறிமுக உரை ஆற்றும் பொழுது அண்ணல் காந்தியடிகளை குறிப்பிட்டார்கள். இந்த கிராமத்திற்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், அண்ணல் காந்தியடிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த கிராம சேவை திட்டம் இவ்வளவு பிரம்மாண்டமாக சிறப்பாக நடைபெறுவதற்கு அவருடைய அருள் ஆசி இருந்திருக்கிறது. அவர் அங்கு அண்ணல் காந்தியடிகள் குறிப்பிடும் பொழுது கிராமங்கள் அதனுடைய முதுகெலும்பு என்று சொன்னார். நமது நாட்டின் முதுகெலும்பு என்று சொன்னார். கிராம ராஜ்யமே ராமராஜ்யம் என்று சொன்னார். அப்படி கிராம முன்னேற்றம்தான் நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றம் என்று உணர்ந்து நமது தலைவர் அவர்கள் இதற்கு 2012 ஒரு திட்டம் வகுத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய துவக்க விழா. இதனுடைய நோக்கம் என்ன, இதனால் அடைந்த மாற்றம் என்ன என்பதை பற்றிய ஒரு ஆவண புத்தகம் இன்று வெளியிடப்பட்டது. ஏன் கிராமங்கள் முன்னேற வேண்டும் என்ற அவசியத்தை மட்டும் சொல்லி நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன். தற்போது உள்ள சூழலில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அர்பனைசேஷன், நகரங்கள் வளர்ந்து கொண்டே வருகிறது. இது எல்லோரும் அறிவோம். கிராமங்கள் சுருங்கிக் கொண்டே வருகிறது. இது ஒரு இம்பேலன்ஸ். ஏன் எல்லோரும் நகரத்தை நோக்கி போறாங்க? நகரத்தில் தான் வேலை வாய்ப்பு இருக்கிறது, வாழ முடிகிறது. விவசாயம் கட்டுப்படி ஆவதில்லை. இங்கே கிராமங்களிலே வேலை வாய்ப்பில்லை. இப்படி ஒரு சூழல் இங்கே எல்லாம் இருக்கிறது. கிராமங்கள் எல்லாம் காலியாகி கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களிலே ஏதோ ஒரு சில குடும்பங்கள் தான் கிராமங்களில் வாழ்கிறார்கள். அத்தனை பேரும் நகரங்களை நோக்கி, சென்னை, கோவை, திருப்பூர் போன்ற நகரங்களை நோக்கி பயணித்து, இங்கு புறாக்கோடு போல் பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி சிரமங்களை அனுபவித்து கொண்டுதான் இங்கே நகரத்திலே வாழ்கிறார்கள். அப்போது கிராம முன்னேற்றம் என்பது மிக மிக அவசியம். அங்கே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்கள் நகரத்திற்கு புலம்பெயராமல் பார்த்து கொள்ள வேண்டியது பொறுப்புடைய தலைவர்களுடைய கடமை. அந்த வகையில்தான் இந்த கிராம சேவை திட்டம் துவங்கப்பட்டது. இது 400வது கிராமம். இது பயணிக்க வேண்டிய தூரம் மிக மிக அதிகம். திருப்பூர் தமிழ்நாட்டிலே திருப்பூர் மாவட்டம் ஒரு மிகச்சிறிய மாவட்டம். இது ஒரு தாலுகா, ஒரு உதாரணத்துக்கு பல்லடத்தை எடுத்துக்கொண்டால், பல்லடத்தில் மட்டும் ஒரு தாலுகாவில் மட்டும் 320 கிராமங்கள் இருக்கிறது. அப்போது ஆவரேஜாக பார்த்தா நாம் ஒரு கிராமத்தை தான் இதுவரை
தன்னிறைவு செய்திருக்கிறோம். அப்போ இன்னும் நாம் கடக்க வேண்டிய தூரம் எத்தனைன்னு பாருங்கள். முருகானந்தத்திற்கும் நமக்கும் நிறைய பொறுப்பு இருக்கிறது. நண்பர் செந்தமிழ் பாரி, ராதா மேடத்திற்கெல்லாம் இன்னும் பொறுப்பு அதிகம் இருக்கிறது. நீங்களெல்லாம் நிறைய கார்ப்பரேட்டுகளை அணுகி இந்த கிராம சேவை திட்டத்திற்கு உதவி புரிய வேண்டும். இப்போ நாம் கடந்த 2012 துவங்கப்பட்டது, இன்று 2026, 14 ஆண்டுகள் 400 கிராமங்களை நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் நாம் கடக்க வேண்டியது ஒரு தாலுக்காவைத்தான் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் ஒரு மாவட்டத்தில் இன்னும் 7 தாலுக்காக்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனை தாலுக்காக்கள் இருக்கிறது நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். அப்போது நம்முடைய சேவையினுடைய தேவை மிக மிக அதிகம். ஆகவே அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கிராம சேவை திட்டத்தை நகரங்கள் நரகங்கள் ஆகாமல் கிராமம் செழிப்புள்ள கிராமமாக, அமைதி கிராமமாக மலர வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.